மனம் என்றால் என்ன? மனம் ஏன் இப்படி இயங்குகிறது? ஏன் யோவான் முதல் கிறிஸ்து தொடங்கி அப்போஸ்தலர் தொடங்கி பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி மேற்கொண்டு மனதை ரொம்ப ஆழமாக அதை கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க? அப்படின்னா மனத்தை பற்றி முதலில் கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? படிப்போம். மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. கிறிஸ்து சொல்றது முதலில் இந்த இருதயம், ஆத்மா, மனம், இது மூணுக்கும் உள்ள அந்த மூணையும் தங்க பிரிச்சு காட்டுறாரு. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு அநேகம் இருக்குது மனசா இருந்து எதுனா மனசுதான் ஆத்மா இப்படி நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. முதல்ல பாருங்க, உன் முழு இருதயத்தோடு மேல வைக்கிறாரு, இரண்டாவது ஆத்மா வைக்கிறாரு, மூன்றாவது பார்த்தா மனதை வைக்கிறாரு. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப இந்த இருதயத்தையும் அப்ப என் பிரிச்சு காட்டுறாரு. அப்ப முதலில் மனிதனை படைத்த போது தேவன் எப்படி படைத்தார்? அப்ப படைப்பை பத்தி தெரியும் போது தான் இதுல உள்ள இந்த இயக்கங்கள் புரியும் நம்மளுக்கு. புரியுதுங்களா இல்லையா? படைப்ப ஒரு விஷயத்தை தெரிஞ்சுனாக்கா முதல்ல எப்படி உருவாக்குனாங்க, அப்ப இதுல எப்படி இருதயம் வந்துச்சு, எப்படி ஆத்மா வந்துச்சு, எப்படி மனசு வந்துச்சு, எப்படி சின்ன வச்சு, இது தெரிஞ்சுக்கினாக்கா அந்த படைப்புல போய் நம்ம தொடர்ந்து தான் நம்மளுக்கு அதுக்கான தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். படிப்போம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தொடர்ந்து படிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் மனுஷனை படைச்சப்ப சொல்றாரு, 27 சொல்றாரு, தமது சாயின்படி ரூபத்தின்படி படைச்சன்றாரு. படைச்சிட்டு நம்ம 28 படிக்கும்போது சொல்றாரு, அவர்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு அவங்களை காட்டி இதை ஆண்டு அனுபவிங்க. அப்ப ஆள்வதற்கான அறிவையும் அனுபவத்திற்கான அறிவையும் கொடுத்துருக்காரு. உண்மையா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்ப முதல் மனிதர் படைக்கும் போது இந்த எண்ண ஓட்டங்கள் இல்லை என்பது நமக்கு தெளிவா புரியுது. ஏன்னா தேவன் தன்னுடைய சாயலாக படைத்தார். அப்படி படைக்கின்ற பொழுது முதலில் இந்த எண்ண ஓட்டங்கள் எதுவும் அவனுக்குள் கிடையாது. இது முதல் சத்தியம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தன்னுடைய சாயின்படி படைச்சின்றாரு. அப்ப சாயல்னா அவனுக்குள்ள ஒன்றை கொடுத்திருந்தான். எதை கொடுத்திருந்தான்? அப்படியே படிப்போம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். என்ன பண்ணாரு? மனுஷன் மண்ணில இருந்து உருவாக்கிட்டு ஜீவனை இந்த சுவாசத்தை கூட உள்ள அனுப்பினார். நல்லா புரியுது. ஜீவன் என்றால் வாழ்க்கை அவனுக்கு. அதாவது முதல்ல மனுஷன் எப்படி படுத்துன்னு சொல்லி தன்னுடைய செயல்படி ரூபத்தின்படி அந்த ஆண்டு கொள்ளக்கூடிய அனுபவிக்கூடிய அந்த சக்தி, அந்த ஞானம், அறிவு, உணர்வு எதுக்குள்ள இருந்துச்சு? ஜீவனுக்குள்ள இருந்தது. புரியுதுங்களா இல்லைங்களா? அப்ப மனுஷன் படைந்து எப்படி படிச்சாரு? ஜீவ ஆத்மா. அப்ப இந்த ஜீவன் எதுக்குள்ள இருந்துச்சு மனுஷனுக்குள்ள? அது அடுத்த கேள்வி. படிப்போம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நல்லா புரிஞ்சுக்க. அப்ப இந்த ஜீவன் என்பது மனிதனுடைய இந்த எந்த சிந்தைக்குள்ளாக இருக்குது? இருதயம். நல்லா புரியுதுங்களா? புரியுது நினைக்கிறேன். புரியலக்கா ரேக் பண்ணா நம்ம புரிஞ்சுக்கோ. புரியுதுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க. முதல் மனிதனை படைத்தார். படைத்து விட்டு அவன்கிட்ட சொன்னாரு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கணும். அப்ப அதை ஆளக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அவன்கிட்ட. புரிஞ்சுக்கல இல்லையா? அப்ப அது எதுல இருந்துச்சு? அந்த ஜீவனுக்குள்ள, அவனுடைய இருதயத்துக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. அப்ப முதல் மனிதன் எப்படி இயங்கினான்? ஜீவனை கொண்டு இயங்கினான். புரியுதுங்களா இல்லையா? அப்ப முதல் மனிதன் இருதயத்தை கொண்டு இயங்கினான். அந்த இருதயத்துக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. அப்ப அதுவரை அவனுக்குள் மனம் என்ற ஒன்று கிடையாது. புரியுதுங்களா? ஆழமான சத்தியம் திரும்ப புரிஞ்சுங்க. இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா வாழ்க்கையில ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதாவது நான் எதை கொண்டு இயங்குகின்றேன் மிக மிக முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இருதயம், ஆத்மா, மனசுன்னு சொல்லிட்டாரு. அப்போ முதல் மனிதனை படைக்கும் போது அவனுக்குள்ள ஜீவனை கொடுத்தா நான் சொல்லிட்டேன். அந்த ஜீவன் எதிர் உள்ள இருந்து வருதுன்றதை நம்ம நீதிமொழிகளை படிச்சிட்டோம்.
அப்ப ரெண்டாவது சொல்றது இருதயங்களை உருவாக்குனதே நான் தான் சொல்றாரு. அதையும் படித்துக்கொள்வோம். நீதிமொழி சங்கீதம் 33:15. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்து இருக்கிறார். அப்ப என்ன பண்ணாரு? இருதயங்களை உருவாக்குனது முதல்ல தேவன். அப்ப இந்த இருதயத்துக்குள்ள இருந்தால் மனிதன் இயங்கினான். ஏன்னா நீங்க தொடர்ந்து படிக்கும் பொழுது ஆதாமுக்கு பேர் வைக்க சொல்வார். படித்து பார்ப்போம். அதே 19 படிக்கிறேன். கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆதாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. புரிந்து கொள்ளுங்க. நல்ல ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. அதாவது வந்து மனுஷனை படைச்சிட்டாரு, அவனுக்குள்ள ஜீவனை கொடுத்தாரு, ஆண்டு அனுபவம் சொல்லிட்டாரு. அப்ப ஆளக்கூடிய ஒரு விஷயத்தை பகுத்தாராய்ந்து அதற்கான பொருத்தமான பேரை வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று முதல் மனிதனை தேவனை சொல்லித்தார். அவன் இன்னொரு உட்கார எல்லா மிருகத்துக்கும் பேர் வேண்டாரு. கரெக்டா பார்த்தாரு. அவன் என்னென்ன பேர் வைத்தானோ அதெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு. அப்ப மனிதனை தேவன் தெளிவாக இவன் மனிதனுக்கு முழுமையான அறிவு இருக்கிறது என்று மனிதனை டிசைட் பண்றாரு. புரிதுங்களா இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் பெண்ணையை உருவாக்குறது. எதுக்கு? முதல்ல இவன் பூரணமா இருக்கிறானா? அப்ப ஆதாமுக்கு கிட்ட தேவன் வந்து ஜீவனை கொடுத்தார். அந்த இருதயத்திலிருந்து அந்த ஜீவன் மூலியமாகத்தான் மனிதன் வந்து எல்லாவற்றையும் உணர்ந்து இதுக்கு இப்படி பேர் வைக்கலாம், இல்ல இது கத்துது இதுக்கு குயில் என்று பேர் வைக்கலாம், இல்ல இது கர்ஜிக்குது சிங்கம் என்று பேர் வைக்கலாம், இல்ல இதுக்கு கொஞ்சம் தாழ்மையா இருக்கு பசு என்று பேர் வைக்கலாம். அப்ப மனிதன் ஒவ்வொன்றையும் பகுத்தாராயக்கூடிய ஞானத்தை தேவன் கொடுத்துட்டார். புரிஞ்சுங்க? கொடுத்துட்ட பிறகு ஏன்னா இதுதான் அவனுக்குள் ஒளியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாரு யோவான் ஆசிரியர். 1 யோவான் 4 படிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. என்ன சொல்றாரு? அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாரு? தேவனுடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தை மனிதனுக்கு ஒளியாக இருந்தது. அப்போது மனிதன் எதை கொண்டு பேசிக் கொண்டிருந்தான்? இந்த ஒளியை கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தான். இருதயத்தில் ஒளி இருந்துச்சு. எது நல்லா புரிஞ்சுக்க. இதில் தான் ஜீவன் வரும் நான் சொல்லிட்டேன். இருதயத்தை உருவாக்கியவர் தேவன். சரிங்களா? சொல்றேன். இந்த வகுப்பை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி தியானிங்கள். இதை புரிந்து கொண்டால் உங்களுடைய இந்த எண்ண ஓட்டங்களை எளிதாக அதாவது மாற்றிவிட முடியும். அதை எப்படி பாசிட்டிவா நம்ம மாற்ற முடியும் அந்த வழி நம்ம கத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றீங்க? யோவான் மூலியமா சொல்ற ஆவியானவர் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப இருந்தது என்றால் இப்ப இல்ல. அப்ப என்ன சொல்றவர்? பாஸ்ட் கடந்த சொல்றார். மனிதனுக்குள் ஒளியா இருந்தது. அப்படின்னா நான் முதலில் படிக்கும் பொழுது அவனுக்குள் ஜீவனை வைத்திருந்தேன், அந்த ஒளியை கொண்டுதான் நடந்து கொண்டிருந்தான் அவன். புரியுது இல்லையா? ரெண்டாவது இப்ப நம்ம திருப்பி பழைய ஏற்படலாம். இப்ப முடிச்சுட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஆதாம் கிட்ட இன்னும் வர வெளியே வர ஆதாம் வாங்க. இங்க வந்து 3 வகையான கனிகள் இருக்குது. சகல வித கனிகள். படிப்போம். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி வசந்த படிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். என்ன சொல்றாரு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆதாமுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிட்டோம், 2லயே படிச்சிட்டோம். அவனுக்கு வந்து பேர் வைக்கக்கூடிய ஆற்றல் சக்தி எல்லாத்தையும் ஜீவனை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது என்ன சொல்றது? நன்மை தீமை அறியத்தக்க இந்த அறிவை உனக்குள்ள இன்னொரு அறிவு ஒண்ணு வச்சிருக்கிறார். அதாவது சுயமாய் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அறிவு ஒண்ணு இருக்குது. அதை நீ சாப்பிட்றாத. நன்மை தீமைனாக்கா நீயே டிசைட் பண்ணலாம், இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனா மனிதனை முதலில் படிக்கும் போது அவருக்குள்ள இதயத்துக்குள்ள ஜீவனை கொடுத்திருந்தார். அந்த ஜீவனை கொண்டு அந்த ஆவி அவனுக்கு வெளிப்படுத்தும். புரியுதுங்களா இல்லையா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்தது முன்னாடி. அப்ப அந்த ஆவியின் சிந்தனையோடும் எண்ணத்தோடும் அவன் வாழ்ந்தான், எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டான். ஆனா சொல்றாரு, உனக்குன்னு ஒரு தனியான ஒரு சக்தி இருக்குது, அதை நீ பயன்படுத்தாத. ஏனென்றால் மனிதனுக்கு சோதனை வைத்துக்கான அது வேற ஒரு காரணம். ஏனென்றால் மனிதன் மட்டும் சோதிக்கல, சில தூதர்களையும் சோதிப்பதற்காக தான் தேவன் பண்ணார். அது இன்னொரு சப்ஜெக்ட். விழுந்து போன தூதரை பத்தி பிசாசை பத்தி நான் அதை சொல்லும் போது அதை நான் நடத்துறேன். சரிங்களா? அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அறிவு மனிதனுக்குள் இருக்கிறது, இன்னொரு அறிவை பத்தி சொல்லி இதை நீ தொட்டால் உனக்குள் 2 அறிவு வந்துடும்.
அதாவது இந்த ஜீவனுக்குள்ள இருந்து வாழ்ற பாத்தியா, இப்ப வரைக்கும் நீ வாழ்ந்து பாரு. அதான் சொல்ற, இன்னைக்கு வரைக்கும் நீ விலங்குகளுக்கு பேர் வச்சது, இந்த ஆண்டு அனுபவி இப்படி ஒரு அறிவு உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா நன்மை தீமையை அறியக்கூடிய இந்த அறிவு வந்துச்சுனாக்கா இந்த அறிவு உனக்குள்ள வேலை செய்யாது, உன்னை விட்டு ஜீவன் வெளியேறிடும். அன்னைக்கு அந்த கனியை புசிக்கும்னாலே சாகவே சாவாய். ஏன்னா நான் வந்து மரணன்ற சப்ஜெக்ட்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஆமா இல்லைங்களா? ஏன்னா திருப்பி படிக்கிறனாக்கா யூடியூப் போய் பார்த்துக்க. அப்ப சாவினது அப்ப நல்லா புரிஞ்சுக்க, நீ சுயமாய் முடிவு செய்ய திட்டமிட்டு விட்டால் அப்பொழுது நான் உனக்கு கொடுத்திருந்த அந்த ஆற்றல், அறிவு, திறமை அத்தனை வெளியேறிவிடும். அப்பொழுது நீ என்ன பண்ண, நீ ஓனா முடிவெடுக்க சிந்திப்ப, இது தப்பு சிந்திப்ப. அப்ப உன் மனசு உனக்குள்ள நிலையான ஒரு சிந்தனை இருக்காது என்று சொல்றாரு. தொடர்ந்து படிப்போம். ஆதியாகமம் 3:5 படிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்ப வந்து ஒரு தீய சக்தி, அதாவது சாத்தான்னு சொல்லலாம், சர்பன்னு சொல்லலாம், பிசாசுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு தந்திரமானது. நான் ஏற்கனவே போன வாரம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தேன், மாமிஸ் நிச்சய கண்களிச்சு ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லிட்டு வேற இடத்துல. நீங்க அதில் கூட நான் இதை பத்தி சொல்லியிருப்பேன். அப்ப பிசாசு சொல்றான், நன்மை தீமை அறிந்து உங்க கண்கள் திறக்கப்படும். அப்போ உனக்கு இன்னொரு அறிவு வந்துடும். இப்ப நீ வச்சிருக்கிற பத்தியா, இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு கிடைக்கும். நீ டிசைட் பண்ணலாம், நீ தேவன மாதிரி ஆயிடுவ. இப்ப எப்படி அவர் எப்படி உங்களுக்கு இது பண்ண அதை பண்ணு சொல்றாரு, எப்படி இட்டு சொல்றாரு. அப்ப நீ உனக்குன்னு ஒரு ஆளுமையை உருவாக்கு. புரியுது இல்லையா? இப்ப ஆல்ரெடி உனக்கு அறிவு இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துக்காரு. இது மட்டும் போதாது, நீ உன்ன கொஞ்சம் கத்துறாடி கடவுள் மாரி ஆயிடுவ. ஒரு அறிவு இருக்குது, இன்னொரு அறிவை இணைத்துக் கொள்கிறான். 2 அறிவு வரும் நம்மளுக்குள்ள. அப்ப என்ன பண்ணுறது, உடனே சொன்ன உடனே எல்லாருக்குமே சீரம் தானே, இன்னும் கொஞ்சம் பெற்றுக்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க, யார் வேணாம்னு சொல்லுவாங்க. நீ தேவனை மாரி ஆயிடுவ, அவரை மாரி ஆயிடுதான், மேனேஜர் மாரி ஆயிடும். ஒன்றும் கிடையாது, அதை மட்டும் நீ முடிச்சிரு. நீத்தான் அடுத்த ஓனர் கம்பெனி. எல்லாருக்குமே அது இந்த ஆசைக்கு மயங்காத மனிதன் இல்லை. ஆனாலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் சக்தியும் வேதத்தை படித்தால் நமக்கு வந்துவிடும். படிப்போம். அப்ப இங்க என்ன சொல்லி பிசாசு வஞ்சிக்கின்றான் சொல்றான். என்ன சொல்றான் அஞ்சில, இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்படும். திறக்கும்போது தேவனை மாரி ஆகுங்க. அப்ப என்ன பண்றாங்க இந்த அம்மா, உடனே கேட்டு கனியில கை வைக்கிறாங்க. படிங்க, அப்படியே 7 படிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு என்னது, அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் சொன்னார், அந்த கனியை புசிக்க நன்மை தீமையத்தை கனியை புசிக்க கூடாது. பிசாசு சொன்னான், அந்த கனியை புசிக்க உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்ப கண் என்னது, நன்மை தீமை ஓனாக முடிவு செய்யக்கூடாது. எனக்குள்ள வந்து ஒரு அறிவு. அப்ப கண்கள் திறக்கப்படுது. இங்குதான் முதலில் மனிதனுடைய மனம் என்ற ஒன்று உருவாகிறது. எதனால் உருவானுச்சு? கீழ்ப்படியாமல். தேவன் என்ன சொன்னாரு, இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். பிசாசு என்ன சொன்னா, இந்த கனியை புசித்தால் கண்கள் திறக்கப்படும், தேவரை போவார்கள். அப்ப இந்த மனம் மனிதனுக்குள் எப்படி உருவானது? கீழ்ப்படியாமனாலும் சாபத்தினாலும் உருவானது. அதுதான் இன்றைக்கும் நாம் போராடி 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 தோத்து கொண்டே இருக்காங்க. ஆனால் ஒன்று, இந்த மனதை அழித்து விட முடியுமா? முடியாது. ஐயோ நீங்க சொல்றீங்க இப்ப இந்த மனசை எல்லாத்துக்காங்க. அப்ப இந்த மனசை எப்படி அழிக்க முடியும், எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இந்த மனசை கட்டுப்படுத்த முடியாது, அழிக்க முடியாது. ஆனா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னது? மனதை திசை திருப்ப முடியும், டைவர்ட் பண்ண முடியும். புரியுது இல்லையா? அது தொடர்ந்து சொல்லி கொடுத்தாரு. அப்ப இங்க என்னாச்சு, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு சுயபுத்தி வந்துருச்சு. இனிமே நாம டிசைட் பண்ணலாம். அப்ப இந்த தேவன் கொடுத்த அறிவு வெளியே போச்சு. அதனாலதான் மனுஷன் மனசு எப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி அப்படி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் அன்று வரை நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான், பிரசன்ட்ல இருந்தான். இந்த கனியை சாப்பிட்ட உடனே கடந்த காலத்து, அதாவது பிசாசின் பேச்சை கேட்டது கடந்த காலம். கிறிஸ்து வந்து கேட்டால் நான் என்ன சொல்வது, எதிர்காலம். ஏற்கனவே உணர்வு நான் சொல்லியிருக்கேன். திருப்பி இதை இன்னொரு முறை கேட்கறது உங்களுக்கு காணப்படுது. அப்ப என்னன்னாக்கா, மனிதன் நிகழ்காலத்தை விட்டு வெளியேறிவிட்டான் மனதளவில். அப்ப இந்த மனசுல பண்றது, எப்ப பார்த்தாலும் நேற்று அங்க கறிகடி போனமே, அவங்கள்ட்ட கடன் வாங்கினமே, உள்ள இப்படி ஆயிடுச்சு. அதாவது ஓடிக்கிட்டே 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 இருக்குது. ஏன்? ஒன்றே ஒன்று, மனம். மீண்டும் சொல்கிறேன், மனம் நன்மை தீமை அறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அறிவு. ஆனால் அது சாபத்தினால் மனிதனுக்குள் உண்டானதால் மனம் ஒரு நாளும் நம்மை மாயைக்குள் அழைத்து செல்கிறது. ஏனால் பிசாசின் தந்திரத்தினால் இந்த மனம் திறந்ததினால் அந்த தந்திரத்துக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து வெளிவர வேண்டும். அப்ப நீங்க எப்படி சொல்லலாம், பிரதர் அவ கண்ணை திறச்சிட்டால் நீங்க எப்படி இந்த மனசுன்னு சொல்றீங்க? அப்ப அந்த மனசு நாங்க எப்படி நம்ப முடியும்? அடுத்த கேள்வி வரணுமா வரலையா?
வரணும், வந்தா தான் கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அப்படியே தொடர்ந்து படிப்போம். ஏசாயா 44:20. அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. என்னது? வஞ்சிக்கப்பட்ட மனம் மோசப்படுத்தினது. இல்லையா, கண்ணுதான் சொன்னிச்சு. எப்படி மனசு அவன் வஞ்சிக்கப்பட்டது மனசு நீங்க எப்படி சொல்லுவீங்க? வருமலை அடுத்த கேள்வி. அப்ப நல்லா புரியுங்க. அதாவது சாம்பலை மேய்கின்றான், காணாதவைகளையும் இல்லாதவைகளையும் மீதும் மனம் ஈர்த்து கொண்டே போகிறது. இந்த உலகம் மாயம் தெரியல. நேத்து நடந்த வரைக்கும் நீங்க யோசனை பண்ணிப்பாங்க, எல்லாம் ஒரு கனவா இருக்குது. அப்ப எதுவென்ற ஆனா இன்னைக்கு பொழுது துடிக்கிறோம், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், துடிச்சிட்டு இருக்கிறோம். அதை பண்ணு, இதை பண்ண சொல்லிட்டு நாளைக்கு கடந்த பிறகு இன்னைக்கு உங்களுக்குள் எத்தனை எண்ண ஓட்டங்கள் வந்தது, எல்லாம் மாயமாகிடும். அப்ப அந்த மனம் வஞ்சிக்கப்பட்டது. அதை மனம்தான் என்று நாங்கள் எப்படி ஒற்றுக்கொள்வது? எங்களுக்கு நிரூபியுங்கள். வாசிப்போம். எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும். அப்படி அவங்க கணிக திருப்பி அந்த பிரகாசமுள்ள அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப நல்லா புரிஞ்சுச்சு நம்மளுக்கு. என்னது? முதல்ல அங்க கண்கள் திறக்கப்படும் சொன்னா, கண்கள் திறக்கப்படுது, பிசாசால வஞ்சிக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. அத ஏசாயா தீர்க்கதரிசனத்தை நாம் படிக்கும்போது வஞ்சிக்கப்பட்ட மனம். அப்ப கண்ணையும் மனத்தையும் நாம் எப்படி பார்க்கும்போது இங்க எபேசியர்ல அழகா சொல்லுகிறார். என்னது? உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும். ஏன்னா அது குருடாயிட்டு உங்களுக்கு தெரியல. பிசாசு தந்திரமாக உங்களை திறந்தான், ஆனால் சாபத்தினால் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டதால் உங்கள் கண்கள் குருடாகி விட்டது. இப்போது நீங்கள் கண்ணு தெரியாம இந்த உலகத்தை சுத்தி நிக்கிறீங்க. அதனால மனசு அழிஞ்சு நிற்குது. படுத்தா தூக்கம் வரல, படுத்தா அது வருது வருது. நீங்கள் குருடாகி சுத்தி கொண்டிருக்கீங்க இந்த பூமியில. ஏன்? உங்கள் மனதை பிசாசு குருடாக்கி விட்டான். திறந்தது உண்மைதான். இப்ப எனக்குள்ள 2 அறிவு இருக்குது, எல்லாத்தையும் பகுத்தாராய முடியுமே. அப்படி இல்ல, எனக்குள் ஜீவனும் வெளியேறி விட்டது. நன்மை தீமை அறிகின்ற அந்த அறிவும் எனக்குள் சுருங்கி விட்டது. அதாவது குருடாயிடுச்சு. ஏன்னா குருடாயிடுச்சு என்பதையும் நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 4:4 படிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். யாரு? பிரபஞ்சத்தின் தேவன். முதலில் பாவத்துக்குள் மனிதனை தள்ளல்வா, இந்த பிரபஞ்சத்தின் அந்த மக்களை பார்த்து தள்ளலையா? அவன் என்ன பண்ணிட்டான்? கண்ணை திறக்கிற மாரி திறக்க வச்சு, உங்க மனசை திறக்கிற மாரி திறக்க வச்சு உங்களை குருடாக்கி வச்சுட்டான். புரிஞ்சுங்களா இல்லைங்களா சத்தியம்? அப்ப என்னது? கண்ணை திறக்க வைத்ததும் அவன் தான். தேவனுடைய வார்த்தையை மீறி நீங்கள் செய்யுங்கள் சொன்னான், ஆனால் திறந்தார்கள். மனிதன் 2 அறிவுக்கு ஆசைப்பட்டான், ஆனால் இன்று 2ஐயும் இழந்துவிட்டு ஒரு பைத்தியக்காரனாக, ஒரு குருடனாக, ஒரு சுயநினைவு இல்லாதவனாக சுத்தி கொண்டிருக்கிறான். இதனால்தான் நம் மனம் அலைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம் நிற்கதில்லை. ஓடிக்கிட்டே 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 இருக்கும். அது குதிரையை கூட எவ்வளவு ஸ்பீடாக சொல்லவே முடியாது. அவ்வளவு ஸ்பீடா ஒரு நிமிஷம் உட்காந்து கண்டுபிடிங்க, உங்க மனசு கட்டுப்படுத்த போகலாம் நிற்காது. ஏன்? தேவன் கொடுத்த அறிவும் இழந்து விட்டோம். நன்மை தீமை அறியக்கூடிய அந்த சக்தியும் இழந்து விட்டோம். ஏன்? கண்கள் குருடாகிவிட்டது. அதனால்தான் எபிரேயருக்கு எழுதுகின்ற போது பவுல் அடிக்கிறார், அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் கொடுங்க. இவங்களாம் குருடாய் கிடக்குறாங்க. இவங்களுக்கு தெரியல, இந்த வாழ்க்கை என்னன்னு தெரியல, குடும்பம் என்னன்னு தெரியல, எதை பற்றின அறிவும் இல்லை, குருடாகி கிடக்கின்றார்கள். நாமும் என்று சிந்திக்க நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் கண்ணோடு இருக்கிறோமா இல்ல கூட? என்றால் இதைதான் கிறிஸ்து மீண்டும் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார். உங்களுடைய புறக்கண் வெளிச்சமா இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் வெளிச்சமா இல்லையா? அப்ப உங்களுடைய உள்ளான வெளிச்சம் இருளா இருந்தா அந்த இருள் எவ்வளவு பெருசு நீங்க பாத்துக்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பத்தின தெரியும் இல்ல? படிப்போம். மத்தேயு 6:23. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். நன்றாக புரிந்து பாருங்க. இந்த கண்களை மூடிட்டு இருக்கிறோம். இந்த கண்களை மூடி பாருங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுவே இந்த இருள் பிடிக்குதுனாக்கா உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. நீ யார்? தேவனுடைய சாயல். நீ யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நீ யார்? தேவனால் அழைக்கப்பட்டவர். நீ யார்? தேவனுடைய குமாரன். நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். தெரியல, உங்களுக்குள்ள இருளாய், உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாய் போயிட்டு இருக்குது. நீங்க கேட்டீங்க, மனம் கேட்டீங்க, ஆனால் அதை கொண்டு உங்களால வாழ முடியல.
அப்ப உங்களுடைய இருளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த உடலும் மனசும் ஓடி ஓடி முட்டிக்குது. எங்கன்னா ஒரு ஏற்கல இது குரூடாயிடுச்சு. எதுக்கு முட்டி 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 ஒரு நாளும் பைத்தியமாக அடைந்து கொள்ற. எப்படி நீங்க நம்ம போய் பார்த்தாக்கா இந்த மனநிலை பாதிப்பட்ட மருத்துவமனை பார்த்தாக்கா பாப்போம். அதை பார்த்து இப்படி மனசோட இப்படி ஏன்னா அது ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, அது வார்த்தையே கிடையாது. இன்றைக்கு மனிதர்கள் நாம் உயிரோடு வாழ்கின்றோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பைத்தியமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம், குருடாகி விட்டோம். ஏனென்றால் அதான் சொல்கிறார் எபேசியர் 2:3 படிப்பா. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து என்னது மாமிசமும் மனமும் விரும்பிகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளை இருந்தோம். அப்ப என்ன சொல்றீங்க? நீங்கள் உங்க மாமிசம் மனமும் விரும்பினதெல்லாம் செஞ்சீங்க. மாமிசத்தை பாக்குதா குடுன்னு போய் முட்டிக்கிறீங்க. ஐயோ முடியல திருப்பி இந்த கண்கள் இந்த புலன்கள் எதையெல்லாம் பாக்குறதோ அது மேலாம் உங்கள் மனம் போகுது. இது நன்மையா இது நன்மையா இது நன்மையா, ஆனால் நீ போய் பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு தீமையாக முடிகிறது. இதனால் உடைய மனம் ஒரு நிலையில் இல்லை, அலை மோதி கொண்டே இருக்கிறது. இந்த ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் மனம் பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து படிக்கலாம். காரணம் ஒரே நேரத்துல முழுசா நீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த புரியாது. இப்ப புரிஞ்சிச்சு மனம் என்னன்னு புரிஞ்சுங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனம் மலைமோதல் காரணம் சாபத்தினால் நம்மளுக்குள் வந்தது. அதை பிசாசானவன் திறக்கிறது ஒன்று திறந்து அதை குருடாக்கி விட்டான். அதனால்தான் இன்றைக்கும் நம்முடைய மனம் தேவையில்லாத சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை எப்படி கிறிஸ்து சொன்னார்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமமா இருக்குது. அப்புறம் யோவான் சொன்னார் இல்லைங்களா? பேதுரு சொன்னார், இசைகள். நீங்க வேதத்துல அநேக சுருக்கமாக தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருந்தாக்கா டைம் பார்த்தாது. ஏன்னா வேதம் முழுது இதா இருக்குது. அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனம் என்பது பாவத்தினாலும் சாபத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் நம்மளுக்குள் உருவானது. அதனால்தான் அந்த மனம் முறையாக இயங்கவில்லை. ஆனால் கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பினாலும் தேவன் நம் மீது வைத்த அன்பினாலும் நமக்கு இந்த கண்களை பிரகாசி வைக்க தயாராக இருக்கின்றார்கள். அது எப்படி பிரகாசிக்கப்படும் என்பதை வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். பொறுமையான கவனத்திற்கு நன்றி.